நேத்து எல்லாரும் உட்கார்ந்து கிரிக்கெட் மேட்ச் பாத்தீங்கன்னு தெரியுமுங்க. கிரிக்கெட் மேட்ச் பாத்தீங்க தானே? இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிருச்சு தானே? ஆட இந்த வடக்கால் நடந்த மேட்ச பத்தி பேசிட்டு இருக்கிறானுங்க. அதுல இந்தியா ஜெயிச்சிருச்சுங்க. எல்லாரும் செவிச்சதை கொண்டாடினீங்க. செவிச்சதுக்கு காரணமா இருக்கிறவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்களா? அந்த கிரவுண்ட்லயே முழங்காலிட்டு கர்த்தரை நோக்கி அல்லேலூயா நன்றி ஏசப்பா அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பில்ல. அல்லேலூயா நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லியிருப்பார். என்ற பிரியப்பட்ட கர்த்தாவே ஆமென் அப்படின்னு சொல்லியிருப்பார். அவர் மட்டுமா சொன்னாரு? இல்ல, அவர் மட்டுமா சொன்னாரு? அப்படியே பின்னாடி 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 போனீங்கன்னா ஒரு பொண்ணு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுச்சு. சொன்ன அந்த பொண்ணு பேரு ஜெமிமா. ஜெமிமா ஜெமிமா யாரு தெரியுமா? உங்களால புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண். ஆட உங்களாலன்னா இந்த கிரிக்கெட் டீமால தாங்க. அதான் டீமே வேற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி உங்களால புறக்கணிக்கப்பட்ட ஜெமிமா இந்தியாவுடைய சாதனை சேசிங்க்கு முன்னாடி போய் நின்னாங்க. உலக கோப்பை மாதிரியான கேம்ல எல்லாம் 338 ரன் எல்லாம் சேஸ் பண்ணிட முடியுமா? இதுவரைக்கும் நடந்ததே இல்ல. ஸ்தோத்திரமே சுனாதா உமக்கெங்கும் ஸ்தோத்திரமே சுனாதா ஸ்தோத்திரமே சுனாதா உமக்கெங்கும் ஸ்தோத்திரமே சுனாதா அப்படின்னு பாடிட்டு இருந்த அந்த புள்ள அந்த மணிதாங்க அந்த இமாலயரனை சேஸ் பண்ணி ஜெயிக்க வச்சாங்க. அந்த பெண்ணை நீங்க எதுக்காக தடுத்தீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த வரிசையில தான் எங்க சேட்டன் சஞ்சு சாம்சனையும் நீங்க என்ன காரணத்துக்காக விலக்கி வச்சீங்களோ அந்த வெற்றியை கொடுத்துட்டு அதே காரணத்தை காமிச்சிட்டாரு. இது வரைக்கும் இந்தியா ஒரு வேர்ல்டு கப் மேட்ச்ல 173 ரன்களை சேஸ் செஞ்சு வெற்றி பெற்றதா வரலாறே கிடையாது. ஆனா நேத்து 195 சஞ்சு சாம்சன் சேட்டன் களத்திலேயே இருந்து 97 ரன் அடிச்சு 195 வெற்றிகரமா சேஸ் பண்ணியிருக்காரு. அப்படி பண்ணதுக்கு அப்புறம் தான் சேட்டன் முழங்காலிட்டு தன்னுடைய கடவுள்கிட்ட மண்டிட்டு ப்ரே பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலா சேட்டன் அது பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அங்க ஆடினது சேட்டன் தான், ஏசு கிடையாது. சேட்டனுடைய ஒவ்வொரு கேமும் ரொம்ப சூப்பராவே இருந்ததுங்க. எந்த இடத்துல 4 வேணுமோ அங்க 4 வந்துடும், 6 வருமோ 6 வந்துடும், கடைசியில ஒரு 6ம் 4மா கேம ரொம்ப அழகா பினிஷ் பண்ணிருப்பாரு. ஒரு விளையாட்டு வீரனை மதமால பார்த்து வீடியோ போடுறது தப்பு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அவர் ஒரு வீரன், விளையாட்டு வீரன், மிகச்சிறந்த வீரன். அவர் இயேசுதான் கும்பிட்டாரா அப்படிங்கிறது கூட நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இந்த இந்தியா எப்படி மாறி இருக்கு தெரியுமா? உலகம் முழுக்க இருக்கிற நாடுகளை விட இந்தியா ஏன் சிறந்த நாடுனா, இங்க மட்டும்தான் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற தாரக மந்திரத்தை முகப்புலையே வச்சிருக்கோம். ஒரு நாடுகளுக்குள்ள பல மொழி, மத்த நாடுகள்ல எல்லாம் இதுக்கு வாய்ப்பே கிடையாது. பல இனக்குழுக்கள், பல கலாச்சாரங்கள், பல பழக்க வழக்கங்கள், இதுக்கெல்லாம் வேற நாடுகள்ல வாய்ப்பே கிடையாது. ஆனா இந்தியால குமரி முதல் இமயம் வரை, குஜராத் முதல் அருணாச்சலம் வரை எண்ணற்ற உணவு பழக்கங்கள், எண்ணற்ற உடைகள், எண்ணற்ற பழக்க வழக்கங்கள், எண்ணற்ற கலாச்சார மத வேறுபாடுகள் கூட இருக்கு. ஆனா இத்தனை பேர் ஒன்னா கொண்டாடுறது கிரிக்கெட்ட கொண்டாடப்பட வைக்கப்பட்டோம் அப்படிங்கிறதுதான் உண்மை. ஏன்னா கிரிக்கெட்டு அவாள்களுடைய ஆட்டம், அது இந்தியா கொண்டாடணுங்கிறது தலையெழுத்து. எங்க ஊர்ல தான் சுனில் சேத்ரி இருக்காங்க, கண்ணகி நகர் கார்த்திகா இருக்காங்க, பிடி உஷான்னு ஒருத்தங்க இருக்காங்க, கர்ணம் மல்லேஸ்வரி, மேரிகோம், அப்புறம் இன்னும் பிற நிறைய ஆட்கள் இருக்காங்க. நிறைய விளையாட்டுகள் இருக்கு. ஆனா இந்தியாவுடைய தலைவிதி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பாக்குறது கிரிக்கெட்டை மட்டும்தான். அந்த கிரிக்கெட்டும் இந்த 10 ஆண்டுகள்ல அரசியல்ல சிக்கி சின்னாபின்னமாய் கிடக்குது. இங்க கிரிக்கெட்டே தனி ஒரு மதமா மாறிடுச்சு. அதுக்கான கடவுள் அன்னைக்கு சச்சின் இருந்திருக்காரு. நல்ல வேலை நேத்து அந்த சாமி அவதாரத்தை சஞ்சு சாம்சன் எடுத்துட்டாரு. ஒருவேளை அபிஷேக் சர்மா எடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு இந்தியா முழுக்க அதுதான் பேசு பொருளாவே இருந்திருக்கும். அன்னைக்கு ஜெமீமாவை இந்தியா கொண்டாடவே இல்லையே. இப்படி தாங்க இந்தியால கிரிக்கெட்டு ஏதோ சாமி வர மாதிரி ஆயிடுச்சு. எங்க நடராஜன் எவ்வளவு சிறந்தவரா இருந்தாரு, நீ நடராஜா அப்படின்னு அனுப்பிடுவோம். காரணம் நடராஜன் எங்க ஆளு. இந்தியாவே ஜெயிக்க வச்சாலும் சஞ்சு சாம்சன் சேட்டன் வேற ஆளு, ஜெமீமா மட்டும் எங்க ஆளாயிருவாங்களா? இது ஒரு விளையாட்டுங்கிற எண்ணமே நமக்கு இன்னும் வரலைங்க. உண்மையை சொன்னா வெக்க கேடுங்க. இந்தியாவின் வீரர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அணி இந்தியால இல்லைங்க. அது கிரிக்கெட்ல தாங்க, கிரிக்கெட்ல தான் இல்ல அப்படி ஒரு டீம்.
ஏன்னா இந்தியாவுடைய கிரிக்கெட் பிசிசிஐ அது போர்டுன்னு ஏதோ சொல்லுவாங்க, அது இந்தியால வேற, இங்க பி அப்படின்னா வேற. அந்த பி கிரிக்கெட்டை எடுத்துட்டு தனியா வச்சுக்கிட்டு இந்தியாவின் சார்பாக அப்படின்னு போற வீரர்கள் யாரையுமே இந்தியா கொண்டாடினதே கிடையாது. த மேரி கோம கால்ல போட்டு மிதிச்ச ஊரு தானே இந்த ஊரு. எதுக்காக? இந்தியாக்காக அவங்க போனாங்க. நாம இந்த பிசிசிஐக்காக போன இந்த 12 பேர்த்த மட்டும் தானே கொண்டாடிக்கிட்டு இருப்போம். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தனியார் அப்படிங்கிறது நாட்டுக்காக, நாட்டுக்காக அப்படிங்கிறது நாட்டுக்காக இல்ல. ஏன்னா இந்திய மக்கள் பொருளாதார வளர்ச்சி பெறாத போதே பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெற்றுச்சுன்னு நம்ம பிஎம் பேசுவாரு. இந்தியால 2 தனியார் மட்டும்தான் வளர்ந்துருக்காங்க, அவங்களதான் பிஎம் சொல்றாரு. அவங்க 2 பேரும் யாருன்னு நினைக்கிறீங்க? அதான் நிக்கிறாரு பாருங்க அவர் ஒருத்தரு, அம்பா நிக்கிறாரு பாருங்க அவர் ஒருத்தரு. இந்த 2 பேரு மட்டும் வளர்ந்தா இந்தியாவே வளர்ந்தது மாதிரின்னு இப்ப வரையும் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். அதைத்தான் பிஎம் ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அது மாதிரிதான் பிசிசிஐ அப்படிங்கிற தனியார் அமைப்பு நடத்துற அந்த வீரர்கள் வெற்றி பெற்றா இந்தியாவே ஜெயிச்சிருச்சு. அந்த தனியார் அமைப்புல இருக்க வேற 2 பேர் தான் இந்தியாவை ஜெயிக்க வச்சாங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க. அந்த 2 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஜெமிமா, இன்னொன்னு சஞ்சு சாம்சன். அந்த 2 பேரும் மைதானத்துல அவங்க கடவுள்கிட்ட அவங்க வேணுனாங்க. அது அவங்க தனிப்பட்ட உரிமை. விளையாட்டெல்லாம் முடிஞ்சு ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க சாமி கும்பிட்டு போறாங்க, போங்க. இந்தியாவே இனியாவது வீரர்களை வீரர்களாக பாத்துக்கோங்க. அவங்களோட மதத்தையோ இனத்தையோ பார்த்து வீரர்களை தேர்ந்தெடுக்காதீங்க. குறிப்பா சொல்லணும்னா ஜாதியை பார்த்து தேர்ந்தெடுக்காதீங்க. ஏன்னா தனியார் அமைப்புகள்ல ரிசர்வேஷன் இல்ல, அங்க அதுக்கு மட்டும்தான் மரியாதை அப்படின்னு நம்ம எல்லாரும் நம்பிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் சஞ்சு சாம்சனும் ஜெமிமாவும் கிரவுண்டுல தங்களுடைய சாமிகளை கும்பிட்டுக்கிட்டே இருங்க. இவங்க 2 பேரும் கும்பிட்டா போதும்னு சொல்லல, நடராஜனும் கும்பிடணும். இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா இந்தியாவுல? எங்கேயா என்னைக்காச்சும் ஒரு நாள் நடந்துச்சுன்னா இப்படி எல்லாம் ஜெயிச்சாதான் நடக்கும். விளையாட்டுக்குள் மதம் வேண்டாம் வேண்டாம் யாருமே கேட்கல. ஆனா மதத்தை வச்சு நீங்க விளையாடுற விளையாட்டு இருக்குல்ல, அந்த மத விளையாட்டை நீங்க நிறுத்திட்டீங்கன்னா இந்த விளையாட்டுல இருக்கிற மதமும் போயிடும். விளையாட்டுத்தனமாவோ இல்ல சீரியஸாவோ விளையாட்டுக்கும் மதத்துக்கும் உள்ள அந்த கனெக்ஷனை கட் பண்ணி விடுவோம். இன்னும் சீரியஸா இந்தியால இருக்க எல்லா மதத்தையும் கட் பண்ணி விட்டுட்டோம்னா நம்ம எல்லாரும் கனெக்ஷன்ல சந்தோஷமா இருப்போம்னு நினைக்கிறேன். அன்னைக்கு உறக்க சொல்வோம், மனசார சொல்வோம், நாம் அனைவரும் இந்தியர்கள், வேற்றுமையில் ஒற்றுமைதான் எங்கள் பலம். பேசுவோம், அந்த டைமுக்காக இன்னும் நிறைய பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.